Hi everyone. இன்னைக்கு உங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 6 வீடியோ 2 வார கோர்ஸ். உங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை ரொம்ப கம்மியான நாட்களில் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 0 to 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் மிக குறுகிய நாட்களில் உங்கள் சேனலுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒரு தரமான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவை நீங்கள் எடுத்து பப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதிகமான ஷேர்ஸ் ப்ளஸ் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க, வியூவர்ஸும் அதிகமாக வரமாட்டாங்க. இப்போ யூடியூப்பை பற்றின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். 2005 தான் யூடியூப் லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு டேட்டிங் வெப்சைட்டாக இருந்தது. காலப்போக்கில் வீடியோ ஹோஸ்டிங், அதாவது ஃப்ரீ வீடியோ ஹோஸ்டிங் வெப்சைட்டாக இதை சேஞ்ச் பண்ணாங்க. யூடியூப்பில் ஃபஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ மீ அட் த ஜூ. இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் அமெச்சூர் வீடியோஸாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நைக்குங்கிற ஒரு பிராண்டு தான் ஒரு ப்ராப்பரான மெச்சூர்டான வீடியோவை அப்லோட் பண்ணாங்க. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு. பல சேனலுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்காங்க, பல ஆயிரம் பல கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இருக்காங்க. யூடியூப் வந்து B2B பிளாட்ஃபார்மாக இப்போ மாறிடுச்சு. ஃபேஸ்புக்கு அடுத்து வெரி பாப்புலர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா அது யூடியூப் தான். யூடியூப்பில் யாரெல்லாம் அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவங்களோட பிஸ்னஸ்லாம் வேறு லெவல் போயிட்டு இருக்குங்க. இந்த பிளாட்ஃபார்மில் ப்ரொமோட் பண்ணுற எல்லாரோட சேல்ஸும் கிட்டத்தட்ட 70% இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் யூடியூப்பை பார்க்குறாங்க. பல ரிசார்ட், ஹோட்டல்ஸ், அதுபோக நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச்சஸ் எல்லாமே நம்ம யூடியூப்பை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட சேனலுக்கு 0 to 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி நம்ம மிக குறுகிய நாட்களில் கொண்டு வர போகிறோம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு நல்ல தரமான வீடியோ எடுக்கிறது. அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். உங்கள் யூடியூப்புக்கு டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த டைட்டில் ரொம்ப கேட்சியாக இருக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன், உங்கள் வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷன் கொடுங்க. மூணாவதாக ரொம்ப முக்கியமான ஒன்று கீவேர்ட்ஸுங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோவுக்கு நீங்கள் பேசின டாப்பிக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட் சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அதில் நம்ம பப்ளிஷ் பண்ணணுங்க. அந்த கீவேர்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களோட வியூஸ் அதிகமாகும். உங்களோட வீடியோஸ் யூடியூப்பில் ஃபஸ்ட் பேஜில் டாப்பில் வரும். இதில் 2 மெத்தட் இருக்குது. ட்ரெடிஷ்னல் SEO, யூடியூப் SEO தனியாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது 2 விதமாக அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட், நீங்கள் என்ன டாபிக் பேசியிருக்கீங்களோ அந்த டாப்பிக்கோட டைட்டில் ஆர் அதோட ரிலவெண்ட் கீவேர்டை நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 வீடியோ என்ன வீடியோ வருதுங்கிறத பாருங்கள். என்ன டேக்ஸ் அவங்க என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லையா, கூகுளோட கீவேர்ட் பிளான்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் உங்களோட வீடியோவோட டாப்பிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில கீவேர்ட்ஸ் ஐடியாஸ் வந்து கூகுளே சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். SEOங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு டிராஃபிக் கொண்டு வரும். உங்களோட வீடியோ டாப்பில் இருக்கணும், அதாவது யூடியூபோட ஃபஸ்ட் பேஜில் இருக்கணும், ப்ளஸ் அதிகமான டிராஃபிக் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னா கீவேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறப்ப கீழே ஒரு சஜஸ்டட் வீடியோ வரும். அந்த சஜஸ்டட் வீடியோவில் உங்கள் வீடியோ வரணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த கீவேர்ட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட வீடியோ சஜஸ்டட் வீடியோவில் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு டாபிக் பேசுகிறப்ப அதுக்கு ஈக்குவலான அதே மாதிரியான டாபிக் தான் வந்து கீழே சஜஸ்டட் வீடியோவாக வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு அதிகமான வியூஸ் கிடைக்கும். உங்களோட வீடியோவுக்கு ரொம்ப குயிக்காக வியூஸ் வரணும் அப்படின்னா ஹாட் டாப்பிக்காக இருக்கணும். ஒன்று சினிமா நியூஸாக இருக்கணும், இல்லை கரண்ட் ட்ரெண்டில் என்ன நியூஸ் போயிட்டுருக்கோ அதுவாக இருக்கணும். ப்ளஸ் உங்களோட கீவேர்ட் அதே மாதிரி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி போடணும். இல்லைன்னா கண்டிப்பாக வியூஸ் வராது. சில ஸ்பெஷலைஸ்டு டாப்பிக்கெல்லாம் உடனே வியூஸ் வராது. எக்ஸாம்பிள், மெடிக்கல் ரிலேட்டடாக, அதாவது மெடிசன் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா உடனே லட்சக்கணக்கான வியூஸ் வராது, பட் லேட்டராக வரும். சில வீடியோஸ், அதாவது சில டாப்பிக்கெல்லாம் வியூஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இன்றைக்கி பரபரப்பாக பேசக்கூடிய எந்த நியூஸை நீங்கள் எடுத்துகிட்டு அதை திருப்பி நீங்கள் அதை விட பெட்டராக சொன்னீங்கன்னாலும் அதுக்கு அதிகமான வியூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட யூடியூப் சேனலை 0 to 1 lakh சப்ஸ்கிரைபராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா Mslive Technologies.com/training இதில் லாகின் பண்ணிங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். இந்த லிங்க்கில் உள்ள ஸ்டடி மெட்டீரியல் என்றைக்குமே எக்ஸ்பைரி ஆகாதுங்க. நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னா நாளை கூட அதை லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். 6 வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோங்க. இது ஃபஸ்ட் வீடியோ, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்தால் சாப்டர் 1 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு மெயில் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.